நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 887076 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான ஒரு நாள். சிறை மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? நீங்க கதை சொல்ல போறீங்க அதனாலயா? எத்தனை தடவை இந்த டைலாக் ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு அதுல ஒரு ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பலூன் விற்கிறவர் தெருவில் பலூன் வித்துட்டு இருக்காரு. குழந்தைங்களாம் வந்து பலூன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஏழை சிறுவன் 2 நாள் பட்டினி கிட்ட போயிட்டு அந்த பலூன்காரர்கிட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஒரு காசு கொடுங்க, நான் இப்போ ஏதாவது வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் பார்த்த உடனே, ஓகே இந்த பையன் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கான், இவனை நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க ஒரு பலூனை கொஞ்சம் பலூன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, டேய் இந்த மாதிரி போய் இதெல்லாம் போயிட்டு வித்துட்டு வா, நீ எடுத்துட்டு வந்து காசு கொடுப்பல, அதுல நான் உனக்கு ஒரு 2 காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். போன ஒரு காலவரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். போன ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப வந்துடுறான். வந்த உடனே, என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, நான் இவ்வளவு நேரம் காலையில இருந்து உழைச்சிட்டு இருக்கேன், என்னால ஒரு பலூன் கூட என்ன போகல, ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வித்துட்டு வந்துட்டியே அப்படின்னு. இல்லையா நான் வந்து காசு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா நான் வந்து பலூனை விற்கல அப்படின்னு. பின்ன வேற என்ன பண்ணாரு? ஒருத்தர் வந்து பலூன் கேட்டாரு. எப்படி கேட்டாரு அப்படின்னா, அப்பா சீக்கிரமா உடைக்காத ஒரு பலூனா பார்த்து கொடுப்பா அப்படின்னாரு. நான் ஒரு பலூனா அமுக்கி அமுக்கி உடைச்சு பார்த்தேன், எல்லா பலூனுமே சீக்கிரமா உடஞ்சிருச்சு ஐயா, அதனால என்னால ஒரு பலூன் கூட நான் வித்துட்டு வரல அப்படின்னு. உடனே அந்த இடத்துல வந்து தவறு உணர்ந்தார் பலூன்கார். இவன் உதவின்னு வந்து என்ன கேட்டான்? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா வாங்கி கொடுங்கன்னு தானே கேட்டான். நம்ம இவனை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சோம்ல, அதுதான் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இப்படி உதவின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா உதவின்னு கேட்டு வரவங்களை போயிட்டு பயன்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது தவறான ஒரு விஷயம். கண்டிப்பா, நிச்சயமா. பல நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், சொல்லியிருப்பாங்க, அதாவது பசியோடு இருப்பவனுக்கு மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறப்ப இதுலயுமே எனக்கு என்ன ஒரு உடன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஆக்சுவலா இப்போ மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் மீன் பிடிக்க தெரியும். மீன் பிடிக்க தேவையான உபகரணங்கள் ஃபர்ஸ்ட் வேணும். கற்றுக் கொடுப்பது, அது வாழ்வாதாரம், அதாவது வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதோடு அந்த வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதான் இப்போ அண்மையில ஒரு நடிகர் வந்து மேடையில் பேசுகிறோம், சொல்ல மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீனை பிடிக்க தெரியாதவங்களுக்கு மீன் பிடிச்சி என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு சித்தாந்த கொள்கை என்ன பண்ணார் அவர் சொன்னார். ஸோ அது போல இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தது தான். நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்களா, செய்யக்கூடிய நிலை, அந்த உதவியை நம்ம செய்யக்கூடிய நிலையில் இருந்தோம்னா நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அதை விடுத்து அதற்கு மேலாகவோ கீழாகவோ செய்வது இந்த மாதிரியான விபரீதத்தை என்ன பண்ணும், கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம், விடிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம். உயர்வுன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டியே வருகின்றோம். உயர்வுன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டியே
நம் தேவனில் இணைந்திடுவோம். உறவின் பாலமாக உடைந்த செம்மறியே, உருகும் மெழுகாக உம்மை உருக்கி தந்தவரே, உம் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட, உம் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட, உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். எங்கும் இதயங்களின் ஏக்கம் தணிப்பவரே, எளிய மனங்களிலே இன்பம் காண்பவரே, உம் அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட, உம் அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட, உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம், விழிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம். உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இதமுன்னருள் வேண்டி வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்து விட்டோம். ஜோ, இன்றைய நாள் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ என்ன அப்படின்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, அதாவது உலக வன உயிர்க்கான ஒரு சிறப்பு நாள். அப்போ வன உயிர் அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்துக்குமான பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டே. அப்போ இன்னைக்கு நாள்ல நாம என்ன சிந்திக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த வன உயிர்கள் அப்படிங்கிறப்போ ஏன் அதை உயிரினங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்றாங்க, மிருகங்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில பண்பு நலன்கள், அதனுடைய பண்பு நலன்கள் இருக்குது. இப்போ நமக்கு வீட்டுல நாய் வளர்க்குற மாதிரி சிங்கத்தை என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்ப அதனுடைய பண்பு நலன்ல திடீர்னு அது பசிச்சு வச்சிருதுன்னா நம்ம சாப்பாடு போடணும், நம்மளே என்ன பண்ணிடுவோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். ஓகே, நம்ம சைட் டிஷா தொட்டுக்கிறதோ இல்ல மெயின் டிஷா வச்சுக்கிறதோ அதுவே என்ன பண்ணுவோம், வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி அதை பண்பு இது நமக்குள்ளயும் இருக்குது, ஒளிந்திருக்கிறது. இத்தகைய மிருக குணங்கள் நமக்குள்ளயும் இருக்குது. அது என்ன அதைத்தான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஏன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற கேள்வினா, தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மிருகமா இருந்து கொஞ்சம் மனிதனா மாறுவதற்கு என்ன பண்ணலாம், முற்படலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ரெட்ரீட் ஒன்று அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபாதர் என்ன பண்ணா, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருந்தோம் யூத் பசங்க. அப்போ ஒரு 5-6 பேர் என்ன பண்ண சொன்னாங்கன்னா, முன்னாடி வர சொன்னாங்க. அந்த 5-6 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், நீங்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி அவன் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டோன்னே அந்த கூப்பிட்ட ஃப்ரெண்டு கிட்ட உங்க ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பயங்கரமான கோக்கார அப்படின்னு பயங்கரமா என்ன பண்ணாருன்னா,
ஒரு ப்ரைடா ஒரு கர்வமா அவர் என்ன பண்ணாரு, அவரோட ஃபேஸ் டோட்டலா மாறிச்சு. எல்லாம் அந்த அப்பியரன்ஸ் என்ன பண்ணோம் நோட் பண்ணோம். ஏன்னா நம்மளை பத்தி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு பெருமைப்படுவோம் இல்லையா, இவர் ரொம்ப நல்லவர், நிறைய உதவி செய்வாரு, இவன்ட்டு இந்த நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னது, என் ஃப்ரெண்டு கடுமையான கோவக்காரன், கிட்ட கோவம் வந்து யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை பில்டப் பண்ணி சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எந்து ஆயிட்டார் இவரோட ஃபேஸ். அப்போ அந்த ஃபாதர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நீங்க அதை பாத்தீங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல விஷயம் சொல்றப்போ ஒரு ஃபேஸ் முக பாவனைகள் மாறிச்சு. சில பேர் வெக்கப்பட்டாங்க, சில பேர் கம்முன்னுறான்னு சொன்னாங்க, இப்படிலாம் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப அங்க பெரும்பாலான மனநிலை, ஆமா அது ஒரு கெத்தான ஒரு மனநிலை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னாரு, ஒரு ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் வந்து கடும் சீற்றத்தோட அது யாரை பார்த்தாலும் கடிச்சு கொதற மாதிரியான மனநிலையில இருக்குது, அந்த நாயை நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா அவர் சிம்பிளா சொன்னாரு, அந்த எல்லாரும் அந்த நாயை எப்படி நம்ம பார்ப்போம், ஐயோ இது நம்மள என்ன பண்ணிடக்கூடாது, சீண்டிடக்கூடாது, பயந்து ஓடணும் அப்படிங்கிறதா தோணும். ஸோ அப்போ இதுதான் நம்ம கோபத்தில் இருக்கின்ற பொழுது பிறர் நம்மை காணக்கூடிய பார்வை. நாம நினைச்சுக்கிறோம் அவங்க அந்த நாயோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், நம்ம பயந்து வர பார்த்து நாய் நீங்க நினைச்ச மாதிரி தான் என்ன பண்ணும் நினைச்சுக்கிறோம், ரொம்ப கர்வமா நம்மள என்ன பண்ணிக்கிறோம், நீங்க எப்படி நினைச்சு பாத்தீங்களோ அதே மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான நிலவரம் இதுதான். அப்போ இந்த கோபம் அப்படிங்கறது உங்களுடைய பண்பு நல்லா என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்கிறாங்க. சோ அப்போ இங்க நாம நம்ம கிட்ட மிருக குணம் போல இருக்கக்கூடிய முதல் விஷயமே எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா பெருங்கோபம். இவர் ரொம்ப கோபக்காரரு, இவர் ரொம்ப கடும் கோபம் மிக்கவர், இவர் கோபம் வந்தா என்ன செய்வாருன்னே தெரியாது அப்படின்னு நம்மள பிறர் சொன்னாலோ இல்ல நம்மள நாமளே சொன்னாலோ இது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மிருக குணம். இதை நம்ம மாற்றியே ஆக வேண்டும். சிறப்பு. நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தம்பளியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம்பளியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம்பளியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம்பளியை செம்மைப்படுத்துவோம், கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம்பளியை செம்மைப்படுத்துவோம்,
கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம்பழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் மீட்பை கண்டடைவர். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இந்நிகழ்வின் வாயிலாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் 50. இத்திருப்பாடல் ஒரு ஆன்மீக வழிநடத்துதலின் பாடலாகவும், இத்திருப்பாடல் இறைவனிடம் இறைஞ்சுகின்ற மனித உள்ளங்களை பற்றி எடுத்துரைக்கின்றது. இத்திருப்பாடலின் முதல் வசனமே தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் என்று வாசிக்கின்றோம். மனிதர்களுக்கு தெய்வமாக நம் தெய்வம் இறைவனாக வாழ்கின்றார். ஆனால் தெய்வங்களுக்கு தெய்வமாக என்பதை பற்றி பார்ப்போம். மனிதர்களுக்கு பல தெய்வங்கள் உண்டு. மனித வாழ்வில் பல தெய்வங்களை வழிபடும் நிலையில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக, அதாவது இறைவனுக்கெல்லாம் இறைவனாக என்பதன் மூலம் நமக்கு ஒரே தந்தை, நமக்கு ஒரே பரம இறைவன் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்ற தந்தையாக இவ்வசனம் அமைகின்றது. இன்னும் மிகுதியாக இவ்வசனத்தில் நமக்கு ஒரே ஒரு கடவுள், அதாவது ஒரு இறைவன் நம்மை வழிநடத்தி இந்நாள் வரை வாழ்வளித்திருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. இதை இணைச்சட்ட நூலில் கூட நாம் வாசிக்கின்றோம். இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவனுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் கொண்டு அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே என்று இறைவனுக்கெல்லாம் இறைவனாக நம் இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவன் தான் நமக்கும் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் இறைவனாக இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றது. 2ஆம் பகுதியாக இறைவனின் குணத்தை பற்றி பார்க்கின்றோம். வசனம் 11 முதல் 14 வரை நாம் வாசிக்கின்றோம். இறைவன் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை மிக தொன்மையாக எடுத்துரைக்கின்றார். அதாவது, பறவைகளை நான் அறிவேன், என் உணவுகள் உங்களிடத்தில் கேட்க போவது இல்லை, குருதியை உண்பேனா என்னும் சொற்கள் வேற்று ஆளிடம் பேசுவது போல அல்லாமல் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைக்கின்றது. அதாவது தெய்வத்திற்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக வசனம் 11 முதல் 14 வரை மும்முறை என்னுடையவை என்னுடையவை என்று சொற்களை கேட்கின்றோம். இந்த சொற்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. என்னுடையவை என்னுடையவை என்று மும்முறை கூறும் இறைவன் ஒரு உடைமைக்கு காவலராக, அதாவது நாம் அவருக்கு சொந்தமாக, நாம் அவருக்கு உடைமையாக, நீங்கள் என்னுடையவர்கள் என்னும் உணர்வை வெளிப்படுத்துகின்றார். இதை ஆங்கிலத்தில் அப்சல்யூட் ஓனர்ஷிப் என்று பார்ப்போம். அதாவது ஒருவருக்கு கீழ் வருகின்ற, அதாவது ஒருவருக்கு சொந்தமான பொருளையோ ஒருவருக்கு சொந்தமான மனிதரையோ பார்த்து கொள்ளும் ஒரு தந்தையின் நிலையாக உள்ளது. அதாவது உடைமைக்கு பாதுகாவலராக, மனிதர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற இந்த நிலைதான் அப்சல்யூட் ஓனர்ஷிப் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் இருக்கின்ற கடவுள் நம்மை பார்க்கின்றார். அதாவது நீங்கள் என் உடைமை, நீங்கள் என் உரிமை, நீங்கள் எனக்குரியவர்கள் என்று நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பினை, நமக்கும் அவருக்கும் உள்ள இடைவேளி தொடர்பினை குறைத்து நமக்கும் அவருக்கும் உறவுகளை வளர்க்க இறைவன் முற்படுகின்றார். எப்படி என்று பாருங்கள். முதல் முறை என்னுடையவை என்கின்றார்கள், அதற்கு கால்நடைகளை குறிப்பிடுகின்றார். 2ஆம் முறை என்னுடையவை என்று குறிப்பிடுகின்றார்கள், அதற்கு புல்வெளிகளையும் காட்டு மிருகங்களையும் குறிப்பிடுகின்றார். 3ஆம் முறை என்னுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றார், அதில் உலகில் நிறைந்துள்ள யாவையும் அதில் வாழ்கின்ற யாவையும் என்னுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு உரியமானவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள், கடவுளிற்கு மிகவும் உரிமையுடையவர்கள், உடைமையுடையவர்கள் என்று நமக்கும் கடவுளுக்கும் உள்ள இடைவேளையை குறைத்து உறவு நிலையை வளர்க்கின்றார் கடவுள். 3ஆம் பகுதியாக இறைவனின் சினம். வசனம் 15 முதல் 23 வரை இந்த இறைவனின் சினத்தை பற்றி கூறுகின்றது. இவ்வசனங்கள் இறைவன் மக்களை சீர்படுத்துகின்றார் என்பதை பற்றியும்,
முறையற்ற நிலையில் வாழ்கின்ற ஒருவர், அதாவது அடுத்தவர்களுடன் உறவை துண்டித்து அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தும் நிலையில் வாழுகின்ற ஒருவர்களுக்கு கடவுளின் சினம் என்றும் கனலாக எரியும் என்பதை குறிப்பிடுகின்றார். இன்னும் குறிப்பாக மக்களை தண்டிக்கும் மக்கள் மீது இறைவன் சினம் என்றும் மாறாது மறையாது என்பதை மிகவும் தெளிவாக கூறுகின்றார். அன்பு நேயர்களே, இறைவனின் மனம், குணம், சினம் இவற்றை பற்றி பார்த்தோம். இவை இன்றும் நமக்கு இறைவனின் அன்பை புரிந்து கொள்ளும் வழிகளாக அமைகின்றது. வசனம் 15 இன்றைய திருப்பாடலில் வசனம் 15 துன்ப வேளைகளில் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பலன் தர காத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். நாம் பல வேளைகளில் இறைவனை புரிந்து கொள்வதன் மூலம், இறைவனது குணத்தையும் மனதையும் புரிந்து கொள்வதன் மூலம் இறைவனது சினத்தில் இருந்து நாம் தப்பிக்க, நாம் தள்ளி நிற்க உதவும். ஆகவே துவங்கி இருக்கின்ற இந்த தவக்காலத்தில் நாம் முழுமையாக முழு மனதுடன் இறைவனை நாட, அதன் மூலம் அவரது மனதையும் குணத்தையும் புரிந்து கொள்ள ஜெபிப்போம். ஜெபம். அன்பை எந்நாளும் வழங்கும் எம் தந்தையே, நாங்கள் எந்நாளும் உம் பிள்ளைகளாக, நீர் படைத்த மனிதர்களாக என்றும் வாழ அருள் வேண்டி ஆண்டவரே மே மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் என்னென்ன, அதை நாம் விலக்கி விடுதல் நல்லதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நமக்குள்ள நிறைய மிருகங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கு, அதை எடுத்து வெளியே வைக்கிறப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு தான் ஒன்னொன்னா இப்ப எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பெரும் கோபம் அப்படின்னு சொன்னீங்க. ஆசை, மனிதனா இருக்கிறவன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுவது இயல்புதான். ஆனா அந்த ஆசை பேராசையா மாறுறப்போதான் விளைவுகள் ஏற்படும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பேராசை அப்படின்றது ஒரு மிருக குணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்றது தான் அடுத்தது. கண்டிப்பா இது எங்க இருந்து வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குரங்குகளுக்கெல்லாம் நீங்க சாப்பாடு உணவோ கொடுத்தீங்க அப்படின்னா அது உடனே என்ன பண்ணாதுன்னா சாப்பிட. இப்போ பிஸ்கட்லாம் நீங்க போடுறீங்கன்னா அது என்ன பண்ணா எடுத்து வாய்க்குள்ள திணிச்சு வச்சுக்கும், இந்த பக்கம் திணிச்சு வச்சுக்கும், இந்த பக்கம் திணிச்சு, எவ்வளோ வாய்க்குள்ள அதால அடைச்சு வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அடைச்சு வச்சுக்குமே தவிர அது ஐயோ அடுத்ததுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வரவே வராது. நீங்க அந்த உங்க கையில இருக்கக்கூடிய பாக்கெட்டை முழுமையாக அது காலி ஆயிடுச்சு, நீங்க இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும், அங்க இருந்து அது போகவே செய்யும். அது வரைக்கும் எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், வாயில திணிச்சு வைக்கும். இதை நீங்க குரங்களுக்கு உணவு விட்டவங்களை கேட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போறப்போ அந்த மாதிரி சாப்பாடு நெக்ஸ்ட் டைம் போறப்ப நான் கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா அதை திணிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்னா சாப்பிடும், பின்னாடி எடுத்து என்ன பண்ணும், சாப்பிடும். ஸோ இப்போ இது போலதான் மனிதன் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் பேராசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த பேராசை என்பது ஒரு மிருக குணம். அது நம்ம கிட்ட இருக்குன்னா திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். மார்ச் 3 புனித குணக்குந்தா. பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே உள்ள லக்சம்பர்க் என்ற பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த சிக் பிரைட் ஹெட்ஸ்விக்ஸ் என்ற பெற்றோருக்கு மகளாக பிறந்தார் குணக்குந்தா. இறைபக்தியில் வளர்ந்த குணக்குந்தா தன் இளமை பருவத்தில் தன் கண்ணிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபத்தில் வாழ்ந்தார். தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொண்ட குணக்குந்தா தன் கணவர் ஹென்ரியிடம் தன் அர்ப்பண வாழ்வு பற்றி தெரிவிக்க, ஹென்ரியும் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். ரோமானிய பேரரசன் 3ஆம் ஓத்தோ மரணமடைந்ததினால் ஹென்றி ரோமையின் அரசராக அரியணை ஏற குணக்குந்தா அரசியாக முடிசூட்டப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆட்சி செய்த அரசர் ஹென்றி அரசி குணகுந்தாவினை திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு ரோமையின் பேரரசராகவும் பேரரசியாகவும் முடிசூட்டினார். ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து உரோமையில் நல்லாட்சி புரிந்த பேரரசன் ஹென்றி உடல் நலிவுற்று கிபி 1024ஆம் ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். பல துறவு மடங்களுக்கு கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து உதவிகள் செய்த
பேரரசி குணக்குந்தா அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1025ஆம் ஆண்டு பெனடிக்ட் கன்னியர் சபையினில் சேர்ந்து துறவு பூண்டார். சுமார் 15 ஆண்டுகள் அருட்சகோதரியாக பணி செய்து துறவியாக வாழ்ந்த குணக்குந்தா கிபி 1040ஆம் ஆண்டு விண்ணகம் அடைந்தார். இவரது உடலானது ஜெர்மனியின் பாம்பாக்கில் உள்ள அவரது கணவரான ஹென்ரியின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுவயதில் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருட்சகோதரியாக வாழ்ந்து மரித்த குணக்குந்தாவினை திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் கிபி 1200ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித குணக்குந்தாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டின் தலைவர்கள் நல்லாட்சி புரிந்து நம்மை வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நமக்குள்ளும் மிருக குணங்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைய நாள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா வேற என்ன மிருக குணம் நம்ம உள்ள வச்சுட்டு இருக்கோம்? ஸோ அடுத்ததான் என்னன்னா பொறாமை. உடனே கேட்கலாம், இது எந்த மிருகத்துக்குங்க பொறாமை குணம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா இது மிருகத்தன்மையுடைய குணங்கள். அதுதான் இது வந்து மிருகம் எப்படி நமக்கு வந்து அது எந்த நேரத்துல எப்படியான ஆபத்தை ஏற்படுத்தும் யாருக்கும் தெரியாதோ, அது போல இந்த குணங்களும் எந்த நேரத்துல எப்போ எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. அதனாலதான் இது மிருக குணங்கள்னு சொல்றோம். அப்போ பொறாமை மிக்கக்கூடிய ஒரு மிருக குணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்கிட்ட சொல்றதுக்கு ஒருவேளை இருக்கலாம், பட் என்கிட்ட சொல்றதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. அப்போ அந்த பொறாமைப்படக்கூடிய ஒரு எண்ணம் இது எல்லா, அதாவது விவிலியத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது எல்லாமே விவிலியத்துல என்ன இருக்குது. அதான் நம்ம ஒரு பேயை விரட்ட போய் அது கூட ஒரு 7 பேயை கூட்டு வந்துச்சாங்கிற கதையாங்கிற மாதிரி இந்த பொறாமை குணம் அப்படிப்பட்டதான். கூட ஒரு 7-8 பேர் என்ன பண்ணா சேர்த்து கூட்டிட்டு வரும். ஸோ அப்போ நான் ஒருவரை பார்த்து அவருடைய திறமையிலோ அவர் பெறக்கூடிய வெற்றியிலோ வளர்ச்சியிலோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா பிடிக்கலன்னா கண்டு காணாம போய்க்கிறது நல்லது. அவன் எப்படி வந்தான்னு தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய யார் யாரெல்லாம் விழுந்தாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள போயிருச்சுனால அதுதான் பொறாமையின் வெளிப்பாடு. கண்டிப்பா அது நம்முடைய வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா நமக்கு வந்து என்ன செய்யறதுக்கு 1000 வேலை இருந்தாலும் அங்க செய்யறதுக்கு மைண்ட் என்ன ஆகாது, ஃபோக்கஸ் ஆகாது. அதுக்குள்ள என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா எவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான், அவனை பார்த்து இவன் எப்படி வளர்ந்தாங்க, யாரு என்ன செஞ்சான், அவனை எப்படி நம்ம குறை சொல்லலாம், அவன் எப்போ விழுவான், அந்த விழும்போது நம்ம இதை அவனை பரிகாசிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய எண்ண ஓட்டங்களாக என்ன பண்ணும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படிங்கிற உருப்படியா செய்யறதுக்கு 1000 வேலை இருந்தாலும் ஒரு வேலை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ நம்மிடம் இருந்து விரட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான மிருக குணங்கள்ல ஒண்ணு பொறாமை. அடுத்தது என்னன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பெரிய நாடு, அருகிலே ஒரு குட்டி தீவு, வெறும் 500 பேர்களை கொண்ட குட்டி தீவு நாடு அது. அந்த தீவு முழுக்க அடாவடி கொள்ளையர்கள், அசாத்திய கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள், கொடூர கொள்ளையர்கள். அவர்களை அழிக்க நினைத்தது பக்கத்தில் இருந்த பெரிய நாடு. பலமான 500 வீரர்களை கப்பலில் அனுப்பியது. 5 நாள் போராட்டம். அனைவரும் கை கால் உடைந்து போய் திரும்பி வந்தார்கள். போராடிவிட்டு கோலாகலமாய் தோற்று போய் திரும்பி வந்தார்கள். எதிரிகளின் பலம் அப்படி பின்னி எடுத்து விட்டார்கள். அடுத்த மாதம் 1000 வீரர்களை கப்பலில் அனுப்பினார்கள். அவர்களின் கைகால்களையும் உடைத்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கொடூரமான தோல்வியோடு அவர்களும் திரும்பி வந்தார்கள். அதற்கு அடுத்த மாதம் 2000 பேரை அனுப்பி வைக்க அவர்களும் அதே போல் பெருந்தோல்வியோடு திருப்பி அனுப்பப்பட கோபமானான் பெருநாட்டு மன்னன். இந்த முறை 5000 பேரை அனுப்பினான். 500 பேர் கொண்ட குட்டி தீவினர் அதேபோல் 5000 பேரையும் கை கால்களை உடைத்து திருப்பி அனுப்பிவிட தொடர் தோல்விகளை கண்டு துவண்டு போனார் மன்னன். என்ன செய்யலாம்? தீவிரமாக யோசித்தான், அதீதமாக ஆலோசித்தான், அதன்படியே செய்தான். இந்த முறை தனது படையில் 500 பேரை மட்டும் அனுப்பி வைத்தான். அங்கேயும் 500 பேர், இங்கேயும் 500 பேர் சென்றார்கள், போராடினார்கள், வென்றார்கள், வெற்றி வாகை சூடி திரும்பி வந்தார்கள் அந்த 500 பேரும். என்ன ஆச்சரியம்! இது எப்படி சாத்தியமானது? ஒரே ஒரு வித்தியாசத்தால் சாத்தியமானது. இந்த முறை 500 பேரை ஏற்றி சென்ற இவர்களது கப்பல் அவர்களை இறக்கி விட்டு திரும்பி வந்து விட்டது. அவ்வளவுதான்.
எது வெல்ல வைத்தது? இந்த தீவிலிருந்து திரும்பி செல்ல முடியாது. உயிருடன் வாழ வேண்டும் என்றால் தீவை கைப்பற்றியே ஆக வேண்டும், எதிரிகளை ஒழித்தே ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடியால் வெல்ல முடிந்தது. நெருக்கடியே சவுக்கடி தரும், நெருக்கி அடிக்கும். வாழ்வில் நெருக்கடியா? நெருங்கி அடி. நெருக்கடிகளே திறன் வெளிப்பாட்டின் தூண்டு காரணிகள். புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சந்திப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி. இது பிரிட்ஸ் குன்ஹேல். வெல்வது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்துப்பார். அடுத்தடுத்து வெல்வது உறுதி. நெருக்கடிகளை நேசியுங்கள். அதுவே உங்களது வெற்றியை வெளிக்கொணரும் மறைமுக சாவி. அது ஒருவரது வாழ்க்கையின் நெருக்கடியின் போது எத்தனை மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், எத்தனை வேடதாரிகள் வெளிப்படுகிறார்கள். என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் இது. எனது நெருக்கடி நேரங்களில் வெற்றியை அடைய கடைசியாக நான் ஓடுகிறேன் என்பதற்காக வருந்தியதே இல்லை. இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதே என் மகிழ்ச்சி. என்னடா இது? நிலையில்லா வாழ்வில் நிலையான நெருக்கடிகள். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அப்படின்ற அந்த ஒரு குணம் அப்படி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது மிருக குணம் தான். மற்றவங்களை கட்டுப்படுத்துனா என்ன கண்ட்ரோல் பண்ணுவோம். என்னன்னா கண்டிப்பா ஒரு முதலாளித்துவம் அப்படின்ற இருக்கிறப்போ கீழே இருக்க தொழிலாளிகளை வந்து நார்மலா வேலை பார்க்க வைக்கிறது வேற. ஆனா அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம சொல்றதுதான் அவங்க செய்யணும், நம்ம கீ கொடுத்து அவங்க ஆடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செயல்ல இறங்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட செயல்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாமும் ஒரு மிருக குணத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமா இந்த ரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சர்க்கஸ்ல எல்லாம் விலங்குகளை வந்து பயிற்சி கொடுக்குது. அவர் கையில அந்த சாட்டையை வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முதலாளியோ இல்லை அந்த ரிங் மாஸ்டரோ எடுத்துக்கல. எந்த ஒரு மிருகம் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள விரும்பியதோ அந்த மிருகம் அவருக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் தான் அந்த சாட்டை. அதுபோல இன்னைக்கு என்னை பிறர் ஒருத்தன் அடக்கி ஆளுகிறான் அப்படின்னா அவன் அடக்கி ஆளுவதற்கான இடத்தை யார் கொடுத்துருக்கான்னு கேட்டா நான் தான் கொடுத்துருக்கேன். அப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும்? என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை ஒருத்தன் அடக்குறான் அப்படின்னு தெரிஞ்சா அதுல இருந்து நான் வெளிவர கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த இடம் ஐயோ இந்த வேலை இந்த எதிர்த்து பேசிட்டு அந்த வேலையை என்னை விட்டு போயிருமோ, ஐயோ இந்த விஷயத்தை நான் எதிர்த்து சொல்லிட்டா எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம நான் ரோட்ல நிக்கணுமோ, இந்த ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை அடிமைப்படுத்தி கொள்வதற்கு நம்மள என்ன பண்ணுது? பிறருக்கான ஒரு ஊன்றுகோலை என்ன பண்ணுது? கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஊன்றுகோலை உடைச்சு போட்டோம். அந்த நம்பிக்கை நீ செஞ்ச தப்புக்கா திட்டுறியா? சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன், திருத்திக்கிறேன், சரிவர செய்யறேன். ஒருவேளை நான் செய்யாத தப்புக்கு எனக்கு திட்டுறியா? ஒண்ணு என்கிட்ட அதை சாரி கேட்டு இல்ல எனக்கு உன்னோட வேலையோ எதுவோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வந்து விட வேண்டும். பிறரை கட்டுப்படுத்துதல் வேண்டும். எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அன்பினால் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த அன்பினால் கட்டுப்படுத்த நம்ம சொல்லணுங்கிறே கிடையாது. அவன்கிட்ட போய் கால் எங்க சில டைம் நாங்க யூத்ல இருந்த போகும் எங்க சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட் எங்க காலில் விழுந்து கெஞ்சுவார், தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போய் உங்க வீட்டில் போய் தூங்குங்கடா, வீட்டுக்கு போங்கடான்னு துரத்துவார். ஏன் அப்படின்னா அங்கேயே உட்காந்து, ஏன்னா அவர் பிடிச்சிருக்கும் நமக்கு. அவர் வந்து எங்களை கூட இருக்கணும்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய ஏதோ ஒன்று எங்களை என்ன பண்ணிருக்கோம், அவருடைய அன்பின்பால் ஈர்க்கப்பட்டிருப்போம். அந்த ரூம் விட்டு என்ன பண்ண மாட்டோம், சாமானியத்தில் வெளியே போகவே மாட்டோம். நைட்டு 10 மணி 11 மணிக்கு தயவு செஞ்சு வெளியே தள்ளி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை என்ன பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த அன்பினால் நாம் அவர்களை அடக்கி ஆளும். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த அன்பு அதை புரிந்து கொள்ளும். ஆனால் பிறரை என்னுடைய அதிகாரத்தினாலோ என்னுடைய ஆணவத்தினாலோ நான் அடக்கி ஆளுதல் என்பது தவறான ஒரு மிருக குணம். அதை திருத்திக் கொள்வோம். கண்டிப்பா திருத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்த மிருக குணம் நமக்குள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ. அதாவது இது எனக்கு தான், நான் ஒரு விஷயம் பாக்குறேன், ஒரு செயல்ல இறங்குறேன் அப்படின்றப்போ அது எல்லாமே எனக்குரியது, எனக்கு மட்டும் தான், நான் மட்டும் தான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு ஒரு சுயநலமான ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஒரு குணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அது மிருக குணம் தான். அதான் ஈகோனாலே அது சுயநலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் ஈகோ. செல்ஃபிஷ்னஸ் உடைய ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம். நாம இவன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் நான் என்ன இறங்கி போகிறது. எனக்கு தெரிந்த ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், என் அனுபவம் உன் வயசு, நீ சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்லாம் ஆட்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் கற்றுக்கொள்ள மறுப்பது, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தடையாக இருப்பது. அந்த தடை இருக்கிற வரைக்கும் நான் புதுதாக கற்றுக்கொள்ள முடியுமா, புதிய மனிதர்களை சந்திக்க முடியுமா, புதிய உறவுகளை உருவாக்கி கொள்ள முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியவே முடியாது. ஸோ அப்போ அந்த எவன் ஒருவன் ஈகோ இல்லாமல் ஒரு தாழ்ச்சியான மனநிலை தான் தேவையே தவிர தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. ஸோ அப்போ அந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு ஈகோ எனக்குள்ள இருக்குன்னா அது நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு மிருக குணம் தான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழீனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். மீண்டும் இன்று 7ஆம் செய்யுளில் நாம் இருக்கிறோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வாழை மீன் உள்ளல் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வ குடியுள்ள பிறத்தலும் பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும் இம்மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா. உறங்குகிற ஊமை ஒருவர் காண்கிற கனாக்கள் இவை. இன்று பல் அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூல். ஒருவர் நல்ல அரிய நூல்களை எல்லாம் கற்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர் நல்ல அறிஞர்கள், புலவர்கள், மிகச்சிறந்த மேலான சான்றோர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கிற ஒரு அவையில் தான் படித்த அந்த நூலினுடைய கருத்துக்களை கூட சொல்வதற்கு முயலாமல் அஞ்சுகிற ஒருவராக இருந்தால் அவர் இந்த அரிய நூலையெல்லாம் படிப்பார் என்று எண்ணுவது வெறும் வெற்று கனவு. அஞ்சாத ஒருவர்தான் அந்த நூலினை படித்து அங்கு அறிஞர்கள் இருக்கிற அவையில் அதை உரையாற்ற முடியும். அஞ்சுகிற ஒருவர் அவர் முறையானவராக இருக்க முடியாது, அறிவுடையவராக இருக்க முடியாது. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்கிறது ஒரு குறள். ஆக தன் உயிர் போய்விடுமோ என்று கூட அச்சம் வராது. யாருக்கு? இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒருவருக்கு. அவர்தான் அறிவுடையவர். ஆக அப்படி அறிவில்லாதவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் அதை வள்ளுவர் கூறுகிறார். நாம் அதை பார்க்கலாம். வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. ஆக அது என்னங்கய்யா? கையில் வாளை வைத்திருத்தல், அடிப்பிலே ஒரு கோழையிடம் வாள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் அங்கு போர்க்களத்தில் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய முடியாது. அதை போன்றுதான் நல்ல சான்றோர்கள் இருக்கிற ஒரு அவையில் பேசுவதற்கு கூட துணிச்சல் இல்லாத ஒருவர் அங்கு நூல் படித்திருக்கிறாராம் என்று சொல்வது என்பது அது எதற்கு? பயனே இல்லை. வாள் என்பது அவருக்கு வீரத்தை கொடுப்பதல்ல, வீரம் இருப்பது வாளை பயன்படுத்துவதற்கு. அதை போன்றுதான் இங்கு நூல் படித்தல் என்பது அறிவாற்றல் என்பதல்ல. அங்கு துணிச்சல் மிக்கவராக இருந்து புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் உரையாற்றுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்திருக்கிற ஒருவர் தான் அறிவாற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவர் தான் நூல் படித்திருக்கிறார் என்பதற்குரிய அந்த சான்று அது சான்றாக அமையும். எனவேதான் இங்கு தமிழர்கள் எழுதுகிற பாடல்களில் இப்படி சொல்றாங்க தானே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழரின் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு எப்பவும் வரட்டும், ஆனால் அஞ்சாமை என்பது தமிழர்களுக்கான ஒரு தனி பண்பு. அது பகத்சிங் போன்றவர்கள் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிற ஒரு உயரிய பண்பு. அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு தூக்கு மேடையில் தூக்கு போட போகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர் படித்து கொண்டிருக்கிறார். எந்த நூலை? லெனினின் வாழ்க்கை வரலாற்றை. புரட்சியாளர்கள், இப்படிப்பட்ட மேதைகள். அவருக்கு என்ன அச்சம்? ஆக என்றாவது ஒரு நாள் உயிர் போக போகிறது. அது இந்த ஒரு நேர்மையான நன்மையான நோக்கத்துக்காக உயிர் போகிறால் போகட்டும். அத்தகைய அந்த துணிச்சலை இங்கு அறிவு படைத்தவர்கள் நடுவிலும் இங்கு தன் அறிவை வெளிப்படுத்துவதற்காக ஈடுபடுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பது இங்குள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த 3 நாட்களிலும் நாம் பார்த்த அந்த திரிகடுகம், சுக்குமிளகு திப்பிலி, அது ஊமையர்கள் கண்ட கனவு போன்று நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடா. ஆக அந்த வாழை மீனை இந்த ஒரு பறவை, உள்ளான் என்கிற பறவை எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறது என்றால் அது ஒரு கனவாகத்தான் இருக்கும். ஆற்றலும் அறிவும் இல்லாத ஒருவர் நான் பணக்காரராகி இங்கு செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்வேன் என்பதும் ஒரு கனவாகத்தான் இருக்கும். நல்ல அவை, புலவர்கள் இருக்கிற அந்த அவையில் ஒருவர் நான் அறிவிப்பதற்கு கூட அச்சம் கொண்டவராக இருக்கிறார்கள், அவர் படிக்கிற நூலும் கனவாகத்தான் இருக்கும். எனவே இந்த அச்சத்தை எல்லாம் தவிர்த்து நேர்மையான தன்மையில் கனவுகளை நனவாக்குவதற்கு இங்கு முயல்வோம். இன்று நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சொல் வல்லுனர். வல்லுனர் என்பது தமிழ் சொல் அல்ல. ஆக வழக்கமாக இந்த நடத்துனர், ஓட்டுனர் என்றெல்லாம் வருகின்ற பொழுது அதில் தன் நகரத்தை பயன்படுத்துவோம். ஏனென்றால் அந்த வினையினுடைய வேர் அது ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். ஓட்டு
எனவே அதோடு இணைத்து பயன்படுத்துகிற அந்த இணைப்பு என்பது தன் நகரம் ந என்று வர வேண்டும். அந்த ரன்னகரம் வந்துடக்கூடாது. ஆக ஓட்டுநர், பெருநர், இயக்குனர் அதெல்லாமே இப்படி வரும். ஆனால் வல்லுனர் என்கிற இடத்துல அந்த நா வர முடியாது. அது தமிழே கிடையாது. அது ரன்னகரம் தான் வரும். 2 சுழி இனான்னு சொல்கிறாங்களோ அதான் வரும். ஆக அது தமிழ் அல்ல, வல்லுனர் தமிழ் அல்ல. மாறாக தமிழ் என்பது புலவர், அறிஞர் என்று நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். வல்லுனர் என்கிற சொல்லை நாம் விடுத்து புலவர், அறிஞர் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம். மீண்டும் நாம் இத்தகைய நன்மாந்தர்களாக உயர்வதற்கு நாம் காணுகிற கனவு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்குரிய பொது நன்மை கருதிய கனவுகளாக இருக்கட்டும் என்றெல்லாம் எண்ணி பொய்மையான கோழைத்தனமான அந்த கனவுகளை எல்லாம் விடுத்து உயரிய மாந்தர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்ற இந்த திரிகடுக மருந்தை ஏற்று சுவைப்போம். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நமக்குள் இருந்து விரட்டக்கூடிய குணம் மிருக குணம். அடுத்ததா என்ன? விரட்ட வேண்டிய மிருக குணமா அடுத்தது எதாவது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைர்ஸ், ஆசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை கண்டிப்பா வேணும். அதாவது 2 விதமான இல்லாத மனிதர்கள் இல்லையாப்பா சொல்லுவாங்க. அதாவது 2 விதமான கோட்பாடுகள் சொல்லுவாங்க. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னாங்க. புத்தரை பத்தி சொல்லுவாங்க. புத்தர் வந்து மனிதன் ஆசை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அதையே ஒரு கவிஞன் அழகா என்ன சொன்னா அப்படின்னா, மனிதன் ஆசையின்றி வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார் புத்தர் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆசை இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. இப்போ விரட்ட வேண்டிய மிருக குணம் ஆசைன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த ஆசையை அடைவதற்காக, நான் விரும்பியதை பெற்றுக்கொள்வதற்காக நான் கையாளக்கூடிய முறைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அதை சரியான பாதையில் இல்லாமல் தவறான பாதையில் நான் பயணிக்க பண்ற பொழுது அதான் சொல்லுவாங்க, நான் விரும்பினதை அடைகிறதுக்கு நான் என்னன்னாலும் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நபராக நான் இருக்கிறேன்னா அதுதான் மிருக குணம். அப்போ அதை நான் விடுத்து விடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் என்னென்ன மிருக குணங்கள் நமக்குள் இருக்கிறதுன்றது. அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம். இன்று நாம் தினம் தினம் பயன்படுத்தும் டிஜிட்டல் உலகை கட்டி எழுப்புபவர்கள் யார்? அவர்களுடைய உரிமைகள் தான் என்ன? அவர்களுடைய பாதுகாப்பு எங்கே? அல்காரிதத்தின் கட்டுப்பாட்டில் வாழும் தொழிலாளர்கள் நாம் தானா? நமக்கு தெரியாமலேயே நம் உணர்வுகள், செயல்கள் மற்றும் அடையாளங்கள் அனைத்தும் தரவாக பிரித்தெடுக்கப்பட்டு பின்னர் வணிக பொருளாக மாற்றப்படுகின்றனவா? அப்படி என்றால் டிஜிட்டல் தளத்தில் முதலாளிகள் யார் யார்? யார் இந்த டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம்? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 20:1-16. நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். இவ்வாறாக அவர் எதிர்கொண்டவர்கள் எல்லாரையும் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்பினார். காலை முதலே உழைத்தவர்களுக்கும் மாலை நேரத்தில் வந்தவர்களுக்கும் ஒரே கூலி வழங்கப்படுகிறது. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் அவ்வாறு இல்லை. வேலை நேரத்தை அல்காரிதம் நிர்ணயிக்கிறது. கூலி மதிப்பீட்டை செயலிகள் தீர்மானிக்கின்றன. மனிதன் ஒரு வியாபாரத்திற்கான டேட்டா செட்டாக பார்க்கப்படுகிறான். இன்று தொழிலாளர் வர்க்கம் பல விதத்தில் சிறுமைப்படுத்தப்படுவதும் சுரண்டப்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாறி வரும் டிஜிட்டல் உலகிலே புதிய தொழிலாளர் வர்க்கம் என்று ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதனை நாம் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கம், டிஜிட்டல் ப்ராலிட்டேரியட் என்றும் சொல்லலாம். டிஜிட்டல் முதலாளித்துவத்தின் கையில் இருக்கின்ற இணையமும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இயங்குவதற்கு தங்களின் நேரம், கவனம், உழைப்பு மற்றும் தரவுகளை வழங்கும் டிஜிட்டல் உழைப்பாளர்களை குறிக்கும் ஒரு புதிய சொல்லாடல் தான் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கமாகும். தொழில்துறை முதலாளித்துவத்தில் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பால் முதலாளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மூலப்பொருட்களை பயன்படு பொருட்களாக மாற்றினர். எனினும் அத்தொழிலாளர்கள் அவர்களின் உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்காமல் சுரண்டப்பட்டனர். இன்றைய காலத்தில் உருவாகியிருக்கும் டிஜிட்டல் முதலாளித்துவத்தில் லாபமும் மதிப்பும் பொருட்களை உருவாக்குவதில் அல்ல, மாறாக
இணையவழி கலந்துரையாடலினாலும் சமூக ஊடக தொடர்புகளினாலும் விளைகிறது. ஸ்க்ரோல் செய்வது, லைக் போடுவது, கருத்து எழுதுவது போன்ற ஒவ்வொரு சிறிய செயலும் கூட ஒரு சிறு உழைப்பாக மாறி டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு தரவாக, பிக் டேட்டாவாக மாற்றப்படுகிறது. இதில் கொள்ளை லாபம் ஈட்டுபவர்கள் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினர் அல்ல, மாறாக டிஜிட்டல் முதலாளிகள். இதில் பெரும் கொடுமை என்னவென்றால், தொழில்துறை முதலாளித்துவம் போலல்லாமல் டிஜிட்டல் முதலாளித்துவத்தில் டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினரே தொழிலாளர்களாகவும் மூலப்பொருட்களாகவும் உள்ளனர். சமூக ஊடகத்தில் அல்லது இணையத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அல்லது பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் டிஜிட்டல் முதலாளிகளுக்கு நாம் வழங்கும் சேவையே. பொருளாதாரத்தையும் மனிதர்களின் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் டிஜிட்டல் முதலாளிகளின் மாய வலையாகிய அல்காரிதத்திற்குள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நம்மையே நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நமது தனிப்பட்ட தகவல்களே டிஜிட்டல் முதலாளித்துவத்தின் எரிபொருள். எனவே செயலிகள் கேட்கும் தேவையற்ற தரவுகளையும் அனுமதிகளையும் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற நேரத்தை சமூக வலைதளங்களில் செலவிடுவதை குறைப்பதன் மூலம் நிறுவனங்களின் லாப சுழற்சியை நாம் உடைக்கலாம். செய்திகளுக்கு சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பி இருக்காமல் நேரடியாக செய்தி இணையதளங்கள் அல்லது அச்சு ஊடகங்களை நாம் பயன்படுத்தலாம். இணையத்தை பயன்படுத்தும் நாம் தான் இன்று புதிதாக பெருமுதலாளிகளின் சுரண்டலுக்காக ஏற்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தொழிலாளர் வர்க்கத்தினர் என்பதை நாம் உணர வேண்டும். அல்காரிதம் உலகில் அதிக ரேட்டிங் பெற்றவர்களே முன்னிலையும் அதிக ஊதியமும் பெறுகின்றனர். மற்றவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது. இயேசு சொன்ன திராட்சை தோட்ட உரிமையாளரை போல எல்லாருக்கும் சம உரிமையும் சமத்துவம் இணைய உலகில் யாருக்கும் இல்லை. மார்க்ஸ் தொழிலாளர் வர்க்கம் என்பதை உயிர் வாழ்வதற்கான தன் உழைப்பை விற்க வேண்டிய சமூகமாக வரையறுத்தார். டிஜிட்டல் காலத்திலும் இந்த வரையறை இன்றும் பொருந்துகிறது. உழைப்பும் உழைப்பாளர்களும் உழைக்கும் இடமும் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அடிமைத்தனமும் முதலாளிகளின் சுரண்டலும் அப்படியே நிலைத்து நிற்கின்றன. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? பழி வாங்கக்கூடிய ஒரு குணம். பழிக்கு பழி வாங்கியே தீர்வுன்னு சொல்லிட்டு இன்னமும் சில குடும்பங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எப்போ யாருக்கும் நம்ம சண்டை நடந்திருக்கோம், நம்மளோட பாட்டை முப்பாட்டனுக்கு சொல்லிட்டு ஃபைட் நடந்திருக்கோம். அது இன்னமும் இந்த தலைமுறைக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தா நீ பேசக்கூடாது, அவங்க ஃபேமிலி கூடவே நம்ம பார்த்தா அவங்க கூட நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பழி வாங்கும் குணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு மிருக குணம் தான். அதை விரட்டி விட வேண்டும். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இழிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிருக குணம். இது எப்படி பொறாமை எனக்குள்ள இருக்கிறப்ப என்னால எந்த நல்ல விஷயத்தையும் செய்ய முடியாது, அது போல இந்த மாதிரி பழி வாங்கும் எண்ணம் எனக்குள்ள இருக்கிறப்ப என்னால எந்த நல்லது நமக்கு நடக்காது, செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னா நான் என்னுடைய மனநிலை ஃபுல்லாவே பிறரை பழி வாங்குவது எப்படி, பிறருக்கு கண்ணி வைப்பது எப்படி, பிறருக்கு குழி பறிப்பது எப்படி, அவர்களை எப்படி தடிக்க வேலை செய்ய முடியும், இதுலதான் என்னுடைய கவனம், முழு கவனம் என்ன இருக்கும், அதுலதான் இருக்கும். அப்ப அப்படிங்கலாம் செய்வதற்கான உருப்படியான வேலைகள் இருந்து என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சோ அப்ப அந்த பழி வாங்கக்கூடிய குணம் இருக்கவே கூடாது. மன்னிச்சு விட்டுருங்க. அதை பழி வாங்குறதோ இல்ல பழி வாங்காம அவங்க திருந்துறதோ வருந்துறதோ திருந்தி வாழ்றதோ கடவுளுடைய கரங்கள் என்ன பண்ணிக்கலாம், விட்டு விட வேண்டியதான். ஸோ அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் எனக்குள்ள இருந்தால் அது நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிருக குணம். கண்டிப்பா. இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகள்லேருந்து தென்னை சம்மந்தப்பட்ட ஒரு சில கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி அதை சொல்கிறேங்க. பல பதிவுகள் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் நம்ம அதை திருப்பி சொல்கிறோம். அதாவது என்ன விதமான தென்னை மரம் நடலாம்? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தென்னையோட நாற்றுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எல்லாரும் வாங்கி நிறையா போட்டுட்டாங்க, நாற்று இல்லை. அல்லது இருக்கக்கூடியதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ இருக்குங்கிறதுக்காக இந்த நெட்டை மரம் வாங்கி நட்டக்கூடாதுங்க. இந்த நெட்டை மரம்ங்கிறது எதிர்காலத்தில் மேலே ஏறி பறிக்கலாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் அதே நேரத்தில் குட்டையாக இருக்க மரம் அதிகமான பராமரிப்பு நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு முடியும்னா நீங்கள் குட்டை மரம் போயிடலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக தமிழ்நாட்டோட எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்க வேண்டிய முக்கியமான
வகை என்ன அப்படின்னா நெட்டை குட்டை. நெட்டை குட்டை அந்த ரகம் டால் அண்ட் டுவார்ஃபன் TNDன்பாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ரகம் வாங்கி போட்டுட்டிங்கன்னா ஒரு 25 அடி உயரம் தாங்க வரும். அது நீங்கள் ஈஸியாக ஆளை வச்சு ஏறி பறிச்சுக்கலாம், அல்லது மெஷின்கள்லாம் வந்துருச்சு, காய்கள் பறிக்க வசதியாக இருக்கும். ஓரளவுக்கு நோய் தாங்கும், பூச்சி வண்டு தாக்கம் இருக்காது. அதனால் இந்த எங்கே கேட்டாலும் நெட்டை குட்டை அந்த ரகம் கேட்டு வாங்குங்க. ரெண்டாவது, இந்த ரகங்கள் போடும்போது அடி உரமாக நம்ம என்ன கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எதுவாக இருந்தாலும் இந்த காலம் வந்து வெயில் காலம். வெயில் காலத்தில் நடவு பண்ணும்போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த தென்னை நெத்து அதை வந்து உள்ளே வைக்கிறப்ப அதுலேருந்து வளரக்கூடிய மெல்லிதான வேர் இந்த வெயிலை மீறி வளரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் சத்து இருக்கணும், தண்ணியும் இருக்கணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு மாலை வேளையில் தண்ணி பாய்ச்சணும், டெய்லி பாய்ச்சணும், கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சணும், ஒரு ஈரம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு வேணுங்கிற எளிமையான சத்துங்கிறது மக்குன சாணம். அது கிடைச்சா பாருங்கள். ஒருவேளை மக்குன சாணம் கிடைக்கலன்னா மண்புழு உரம் கிடைச்சதுன்னா பார்த்துக்கங்க, ஒரு குழிக்கு 2 கிலோ போடலாம். அதுவும் எனக்கு கிடைக்காதுங்க அப்படின்னா மொத்தமாக 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு ஹியூமிக் பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க. ஹியூமிக் பவுடர் அதை வாங்குங்க. அந்த ஹியூமிக் பவுடரில் என்ன நன்மை அப்படின்னா அது கம்மியான விலை, நிறைய கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். அது எளிமையாக சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அதை பண்ணலாம். அடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் மாட்டோட சாணம் கோமியம் கிடைக்குதான்னு பாருங்கள். கொஞ்சமாக கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை பயன்படுத்தி நம்ம ஜீவாமிர்தம் அது ஒரு தயாரிப்பு பண்ணலாம். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, 200 லிட்டர் தரமில் 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது ஏதோ பருப்பு வகை புண்ணாக்கு, 1 கிலோ உங்கள் வரப்பு மண், இதெல்லாம் கலந்து வச்சா 3 நாளில் ரெடி ஆகிடும். ஒரு குழிக்கு நீங்கள் 2 லிட்ரு அல்லது 3 லிட்டர் ஊற்றலாம். நம்மகிட்ட 200 லிட்டர் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஏக்கருக்கு 70 மரம் வச்சுருப்போம். அதனால் தாராளமாக நீங்கள் மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றலாம். இது செய்யலாமா? என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், செடி சாகாமல் இருக்கணும்னா 2 விஷயத்த மனசில் வச்சுக்கணும். நட்டதுக்கப்புறம் இப்படி செடியை பார்த்தோம்னா செடி பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. பள்ளத்துக்குள்ளே இருந்தால் தோட்டக்காரங்க சொல்கிறாங்க, ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு குழிக்குள்ளே வச்சிங்கன்னா செத்து போயிடும். பார்க்க தரையோட தரையாக இருக்கணும். செடியிலேருந்து 2 அடி தள்ளி வட்டம் போடணும், அங்கே தண்ணி கொடுக்கணும், அங்கே சத்துக்கள் கொடுக்கணும். 1. 2வது, நல்ல சத்து வைக்கணும், தண்ணி கொடுக்கணும். 3வது, அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகால தடுப்பு மருந்துகள். அதாவது 100 லிட்டர் தண்ணியில் உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் கிடைச்சா 1 லிட்டரு, பவுடர்னா 2 கிலோ, இதை கலந்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை 1 லிட்டர் கலந்து வச்சுக்கலாம். இந்த திரவத்தை சாய்ந்த நேரமாக மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றி விட்டுறணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இப்படி செஞ்சிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போட்ட மாதிரி ஒரு எதிர்ப்பும் வரும், நல்ல சத்துக்கள் வரும், தண்ணி கொடுத்துறோம், சாயந்தரமாக பயிர் நல்லா இருக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நமக்குள் இருந்து விரட்டக்கூடிய குணம், மிருக குணம், அடுத்ததில் என்ன? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஏதாவது ரொம்ப கர்வமாக ப்ரௌடாக சொல்லணும்னா, நான் சிங்கம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க, ஆம்பளை சிங்கம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆண் சிங்கம்டா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பெண்களுமே அதை சொல்லிக் கொள்றதுக்கு நிறைய அப்படி விருப்பம். நான் ஆண் சிங்கம்டா, பெண் சிங்கம் இல்லை, அதாவது நான் பார்க்கத்தான் பெண்ணா இருப்பேன், ஆனால் ஒரு ஆண் சிங்கம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு. ஆனால் உண்மையாகவே நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வேட்டைக்கெல்லாம் பெருசா போகாதான், அது வீட்டுல இருந்து குட்டிகளை பாத்துக்கிறதா அதனுடைய வேலையாக இருக்குமா. பெண் சிங்கங்கள் அது கூட்டமாகத்தான் வேட்டையாடி அது எடுத்துட்டு வரக்கூடிய இறைய டிஸ்ட்ரிபியூட் பண்றதா ஆண் சிங்கமா இருக்கும். ஸோ அப்ப எந்த காரணத்துல ஆண் சிங்கத்தை பத்தி அதோட பேபி அதனுடைய அந்த பிடரி மயிர் இதெல்லாம் பார்த்ததுனால தோற்றத்தை பார்த்து வேணா கம்பீரம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இதை சொல்லும்போது வெகு அண்மையில வந்து ஒரு சமூக வலைதளத்துல வந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோங்கன்னா ஏதோ ஒரு மிருக காட்சி சாலையில் எடுக்கப்பட்ட வீடியோ. ஒரு பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் என்ன ஆகுதுன்னா சண்டை போட்டுக்குது. அந்த பெண் சிங்கம் பயங்கர அக்ரெசிவா அந்த ஆண் சிங்கத்தை என்ன பண்ணுது பார்த்து கத்துது, சாப்பிடுது. அப்புறம் அந்த ஆண் சிங்கம் ஒரு கட்டில் பார்த்து அது போராடி பார்த்துட்டு என்ன ஆயிருது, அமைதியா போயிடுது. கீழே ஒரு கேப்ஷன் போட்டிருக்கிறாரு, ராணி கோபத்தில் இருந்தால் அடங்கித்தான் போக வேண்டும் என ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி
ஒரு கேப்ஷன் வெளிநாட்டுலயோ இல்லை நம்ம வட இந்தியாவிலேயோ நடந்த ஒரு ஜூல நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம குணம் அமிர்த குணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான லேசினஸ், சோம்பேறித்தனம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் ஒரு 10 வேலை செய்வான், நான் பார்த்துக்கிறேன், அந்த சர்வைவல் மோட் ஆஃப் லிவிங், எனக்கு நான் வாழணும் என்பதற்காக நான் எப்படினாலும் இருப்பது. ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, வெக்கமே இல்லாமல் காலைல போய் என்ன பண்ணுவேன், மன்னிப்பு கேட்பேன். ஒருத்தரை ஏற்றி பிழைக்க வேண்டுமா, எனக்கு வந்து தப்பிச்சு ஓட வேண்டுமா, நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். ஸோ அப்படியே அந்த சூழலுக்கு ஏற்றார் போல் நான் என்னை மாற்றி 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 என்னுடைய அதை நான் நல்லா இருக்கணும், மற்றவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையில் நான் வாழ்ந்தால் இது நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக குணம். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை தான் பார்க்க போறோம். இப்போ பெண்கள் வந்து நார்மலா பீரியட் ஆயிட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. சிலருக்கு irregular பீரியட் ஆர் ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம். சிலருக்கு ஒரு வயதானதுக்கு பிறகு ஒரு 40 வயதுக்கு மேல கூட திடீர்னு ப்ராப்ளம் வரலாம். இவ்வளோ நாள் எனக்கு ரெகுலராக இருந்துச்சு, இப்போ எனக்கு ஓவர் ப்ளீடாக இருக்கு, இல்லை வயிற்று வலி இருக்கு, இப்படி பெண்கள் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 100 பேர்ல மோர் தென் 50%, 50-60% பெண்களுக்கு இன்னைக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடினோமயாசிஸ், இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அடினோமயோசிஸ் பத்தி பேசலாம் இல்லைங்களா? பொதுவா வந்து பாருங்க, இந்த அடினோமயோசிஸ் என்ன ஏஜ் குரூப் வருது அப்படின்னா செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப். செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னா 20ல இருந்து ஏறக்குறைய 40+ வரைக்கும் செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப். 49 to 51 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட்ரிக் ஸ்டார்ட் ஆயிடும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன மெனோபாஸ்க்கு அந்த இறுதி மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முதிரப்போக்கு நிக்கிறது, மென்சஸ் வந்து கம்ப்ளீட்டா செசேஷன் ஆகுது அப்படின்றது 51 வயசு. ஆனா 49ல இருந்து 51 வரைக்கும் எப்பனாலும் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து மென்சஸ் அப்படின்றது நின்னுடும். அது வரைக்குமே இந்த அடினோமயோசிஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, வரறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த அடினோமயோசிஸ் இதுல வந்து எல்லாருக்கும் இந்த ஏஜ் சொல்ல முடியாது. சிலருக்கு 35, 45லயே பீரியட் நிக்குது. ஆமா, அதுவும் நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமாகறத பார்த்துட்டு வரோம். ஆமா, ஏர்லி மெனோபாஸ் அப்படிம்பாங்க, அதுவும் வர்றது உண்டு. அப்ப இந்த மெனோபாஸ் வரைக்குமே இந்த கட்டி வந்து நிறைய டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப இது வருது அப்படின்னாலே ஒரு சிலருக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் வரைக்கும் அந்த அடினோமயோசிஸ் இருக்கவே இருக்காது, நார்மல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். சைல்டு பர்த்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரியன் கான்டர் ஆல்டர் ஆகுது, யூட்ரஸ்னோட அந்த மார்ஜின் கான்டர் ஆல்டர் ஆகுது. அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த அடினோமயோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெயின். அந்த பெயின் தாங்க முடியாம தான் எங்களுக்கு யூட்ரஸ் எடுத்துருங்க அப்படின்னு பேஷண்டே வந்து டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிராகிங் பெயின், சிவியர் பெயின் அப்படின்றது வரும். இந்த மாசம் வலியினோட இன்டென்சிட்டி ஒரு விதமா இருக்கு, 1 மடங்கு இருக்குன்னா அடுத்த மாசம் 2 மடங்கு, அதுக்கு அடுத்த மாசம் 3 மடங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயின் வரும். அந்த பெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. கர்ப்பப்பை எடுக்கிறது தான் ஒரே ஆப்ஷனா? அது வந்து நம்மளுக்கு மாடர்ன் சிஸ்டம்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆயுஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையை ரொம்பவே ஈஸியா காப்பாத்திக்கலாம். இது சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேடம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து மேக்சிமம் நாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லவே மாட்டோம். முடிந்த அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துறதுக்கு தான் வாய்ப்பு, அதைத்தான் செய்வோம். ஏன்னா மாதம் வலி வேதனை, பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலர் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, சிலர் எனக்கு எடுக்கக்கூடாது, எடுக்காம எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் பொறுமையா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது உங்க ரிப்போர்ட்டை பொறுத்து எந்த அளவுக்கு எத்தனை எம்எம் இருக்கு எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யறோம். மேக்சிமம் இதுலயே உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அதை தான் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துறோம். அப்போ இதுல மெயினா வந்து சில பெண்கள் அப்படியே ஒரு 3 நாட்கள் ரூமை விட்டே வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு வலி வேதனையில படுத்திருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ பெயின், அவங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கும். எவ்வளவு பெயின் கில்லர்ஸ் போட்டாலும் திரும்ப திரும்ப வலி இருந்துட்டு தான் இருக்கும். அப்படித்தான் அந்த கண்டிஷன்ல தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு
தீபா சொன்ன மாதிரி வலிக்கும் சரி, அடினோமயாசிஸ் பிரச்சனைக்கும் சரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு, அது ஃபாலோ பண்ணட்டும். பீரியட் டைம்ல எந்த எக்ஸசைஸும் செய்ய சொல்ல மாட்டோம். அதே பீரியடு நின்ன பிறகு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா உடற்பயிற்சி, அப்புறம் அக்கு ப்ரெஷர், அக்கு டச்சு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முத்ராசம் நல்லா செய்தா அது சிம்பிள் உடற்பயிற்சிகள் தான், ஆனால் பலன் நல்லா கிடைக்கும். முதல்ல சைக்கலாஜிக்கலா மைண்டு கூலாகும். ஆமா, ஏன்னா அந்த வலி வேதனையில மக்கள் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எழுந்தே வர முடியாது, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சாப்பிடவும் முடியாது. அப்படி வலி வேதனையில கஷ்டப்படக்கூடிய அடினோமயாசிஸும் குணமா இருக்கு. அதனால மக்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல கிடைக்கும். நம்பிக்கையோட செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் என்னென்னு தெரிஞ்சு அதை அகற்றி விடுவதற்கான வழிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா பாத்தீங்கன்னா பேக் மென்டாலிட்டி அப்படின்றாங்க. அதாவது நமக்கு ஒருத்தர் மேல விருப்பம் இருக்கு, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வது. அப்படி ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள மிருக குணங்கள் இருக்கு. எதனால அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது தவறான விஷயமாவும் இருக்கலாம், சரியான விஷயமாவும் இருக்கலாம். எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு கூட தெரியாம அதை நம்ம ஒரு பரிசீலனை செய்யாம நம்ம அந்த செயலை செய்யறோம் அப்படின்னா அப்ப நமக்குள்ளயும் மிருக குணங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ 2 விதமான பேக் மென்டாலிட்டி அப்படின்னு நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஓநாய்கள். அந்த ஓநாயோட பேக் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல லீட் பண்ணி நடத்தக்கூடியது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வலிமையானதா இருக்கும். அந்த கிளான்லயே அதுதான் ரொம்ப வலிமையானது, திட்டமிடக்கூடிய எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும். அது என்ன பண்ணும், முன்னாடி இருந்து லீட் பண்ணும். அதனை அடுத்து 2 இருக்குது பாத்தீங்களா, அது அந்த கிளான்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நல்ல பவரான ஏதாவது ஒரு விலங்குகள் தாக்குச்சு அப்படின்னா அதை எதிர்த்து தாக்கி வலிமையோடு அதை போராடக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அடுத்த. அதே மாதிரி அந்த கிளானுடைய கடைசி வரக்கூடிய 2-3 ஓநாய்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி வலிமையான, பின்னாடி இருந்து யாரும் தாக்கிடக்கூடாது, பின்பக்கம் இருந்து யாரும் வந்துடக்கூடாது, அந்த கிளானை பாதுகாக்கிறதுக்கு வரக்கூடிய வலிமை. நடுவில் இருக்கக்கூடியவங்க யாரும் பாத்தீங்கன்னா பெண் ஓநாய்களும் குழந்தைகள், அந்த குட்டிகளா இருக்கக்கூடிய ஓநாய்கள். ஸோ இது ஒரு பேக் மென்டாலிட்டி. இது மாதிரியான ஸோ தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக திட்டமிடுதலோடு பயணிப்பாங்க. இன்னொரு பேக் மென்டாலிட்டி உண்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மறி ஆட்டு கூட்டம். அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். முன்னாடி ஒரு குழியில ஒண்ணு விழுந்து எந்திரிச்சுன்னா முன்னாடி போற 10 என்ன பண்ணும், விழுந்து எந்திரிச்சு போவோம். அது ஒண்ணு கூட கொஞ்சம் கூட ஐயோ ஒண்ணு விழுந்து எந்திரிச்சு போதை நம்ம பக்கத்துல தள்ளி சுத்தி போவோம் அப்படிங்கறதா அதுக்கு என்ன பண்ணாது, தோணவே தோணாது. அதுவும் இறங்கும் எந்திரிச்சு போகும், இறங்கும் எந்திரிச்சு போகும். அப்ப இந்த 2 பேக் மென்டாலிட்டில 2வது சொன்னதான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அப்ப அதுலதான் நம்ம பல நேரம் எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு அப்படின்னா கண்மூடித்தனமா அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். அவர் பக்கம் தப்பே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அவர் பக்கம் நான் நிற்பேன். அவர் தான் நியாயமா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு குணம் எனக்குள்ள இருக்குனாலும் இதுவும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிருக குணம். ஏன்னா அது என்னை சுயமா என்ன பண்ணாது, சிந்திக்க விடாது. அப்ப நான் சுயமாக சிந்திப்பதை நான் இழக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல அவரும் என்னை கைவிட்டு விடுகின்ற பொழுது எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, வாழ்க்கை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்ப இன்னைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய மிருக குணங்கள் என்னென்ன, இதை எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு யோசித்து பார்ப்போம். இதை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். லதீஷ் குமார் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், அக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோக்கிய பிரிசில்லா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சார்லஸ், அம்மா டயானா, சகோதரிகள் ஆரோக்கிய ரூபி, ஞான சஹானா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டோம்னிக் இவரின் பேரன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா டோம்னிக், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவாக்கு, ஆண்டவரே
அனைத்தையும் ஆள்பவர் நீரே. 1 குறிப்பேடு 29:12 இதை நமக்கு கூறுகிறது. தாவீதின் வாழ்த்தொலியாக மன்றாட்டாக இது குறிக்கப்படுகிறது. தாவீது ஆண்டவரை புகழ்கின்றார். வலிமை மிக்க அரசராக இருந்தார். மற்றவர்களை காப்பாற்றினார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் சிங்கம், கரடி இவைகளில் இருந்து அவர் மீட்டருளினார். எனவே தன்னுடைய அனுபவத்தை ஆண்டவருக்கு ஏற்றி சொல்வது இங்கே சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமையும் வலிமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார் ஆண்டவர். எல்லாம் உமதே, நீரே தலைவர். செல்வமும் காட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பெருமைப்படுத்துவதும் மக்களை வலியோராக்குவதும் நீரே என்று அவர் சொல்வது நம்முடைய இதயத்துக்கெல்லாம் ஆனந்தம் அளிக்கின்றது. இந்த தாவீது அரசர் கோலியாத்தை எதிர்கொண்டு செல்லுகிற பொழுது சிறுவனாக இருந்தார். அவருக்கு கோலியாத்தை போல வலிமை இல்லை, போர் பயிற்சி இல்லை, கவசமோ அம்போ வேறு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நான் அவனை வென்று வருகிறேன் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார். சவுல் அவரை தடுக்கிறார். சவுலுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சொல்லுகிறான், நான் கரடியையும் சிங்கத்தையும் வென்று என் ஆடுகளை மீட்டவன். என்னை காக்கின்ற கடவுள், அவர் என்னை எப்பொழுதுமே வழி நடத்துவார் என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த போருக்கு செல்லுகிறான். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளின் மீது இருந்தது. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நம்பிக்கையை காட்டுகின்ற தாவீது மிக பெரியவர், சிறந்தவர். ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அவர் கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். கோலியாத்து கவசத்திலும் அவனுடைய கேடயத்திலும் அவனுடைய அம்பிலும் அல்லது வில்லிலும் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அவைகள் எல்லாம் பொய்த்து விட்டன. ஒரே கல் எறிகின்றான், அது நெற்றியில் படுகின்றது, கீழே விழுகின்றான் கோலியாத்து. இவன் அவனை வெற்றி கொள்ளுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு கடவுள் கேடயமும் வல்லமையும் மாட்சியும் உடையவராக இருக்கின்றார். அனைத்தையும் ஆண்டு கொள்பவர் அவரே. அந்த ஆண்டு கொள்ளுகின்ற ஆண்டவரிடம் நாம் சரணாகதை அடைந்து அவருடைய பெயரால் என்னென்ன தொழில்களை செய்கிறோமோ, என்னென்ன உந்துதல்களை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவைகளை செய்யும் பொழுது இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர் உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிருகம் போன்ற குணங்கள் என்னென்ன, அதை நாம் விட்டு விடுதல் நல்லது அப்படின்னு சிந்திச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதில் என்னென்ன விஷயம், மோசமான விஷயங்கள், இது மட்டும் தான் குணமான்னு கேட்டால் நிறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் எதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத தீய குணங்கள் அப்படின்னு சொல்லி அதை அறிந்து அதில் திருந்தி வருந்தி இறைவனோடு இணைவதற்கான ஒரு அழைப்பை பெறக்கூடிய நல்ல ஒரு தவ காலத்தில் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். இந்த காலத்தில் அதை நம்ம முறையாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அழைப்பை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதி தொடங்கலாம். அன்பானவர்களே, தவறுகளை திருத்திக் கொள்வோம், உணர்ந்து வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.